வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எங்கே இருக்கிறோம்? எந்த அதிகாரம், எந்த வசனம்? மத்தேயு 12:23 ஆரம்பிக்கலாம். 23 வசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. இதுதானே போன வாரம் பார்த்தோம். போன வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம். ஆமேன். என்ன பார்த்தோம் போன வாரம்? தனக்கு தானே, கொஞ்சம் கெயின் கம்மி பண்ண, ரொம்ப அதிகமாக இருக்கு. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் என்ன பண்ணாது, நிலைத்து நிற்காது. இன்னைக்கு செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு நான் செய்தி ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்னைக்கு செய்தி எனக்கு தான். எல்லாரும் சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லாதீங்க, உங்களுக்குன்னு சொல்லுங்க. இந்த செய்தி யாருக்கு? எனக்கு தான். அவங்கள மாதிரியே அவரை பற்றி அவங்க பண்ணது அப்படியே சொல்லிட்டாரு பாரு. உங்களை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்? சொல்ல மாட்டீங்க பாதி பேர். யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்? நம்ம செய்தி கேட்கும் போதெல்லாம் யாரையாவது திட்டினாங்கன்னா பார்த்தியா, அவர் செஞ்சதை அப்படியே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? முதல்ல செய்தி யாருக்கு தான்? எனக்கு தான். எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்களாம் சொல்ல மாட்டீங்களோ? ஓகே. மேலே உள்ளவங்களாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக கேட்குது, சத்தமாக சொல்லுங்களேன். எனக்கு தான் இந்த செய்தி. யாருக்கு தான்? எனக்கு தான். இந்த செய்தி எடுக்கும் போது இந்த செய்தி எனக்கு தான் பேசுனுச்சு. ஆமேன். நான் முதல்ல எப்பயுமே செய்தி எடுக்கும் போது எனக்குள்ளே அது கிரியை செஞ்சால் தான் அடுத்தவங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அந்த வார்த்தை எனக்கு பேசினா தான் மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணும், அதை நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ தான் அது எனக்கு புரிஞ்சால் தான் எனக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த செய்தி எடுக்கும் போது இந்த செய்தி எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இந்த செய்தியின் தலைப்பு எழுதி கொள்ளுங்க. சொல்லவா? இந்த செய்தியின் தலைப்பு வாய மூடு. இதை நான் எப்படி யூடியூப்ல போடுறது, நீங்க சொல்லுங்க. இந்த செய்தியின் தலைப்பு என்னது? நம்ம டீசெண்டா ஏதாவது வாயை அடக்கவும், நாவை அடக்கவும். ஓகே, யூடியூப்ல போடுறது இப்படி வச்சுப்போம். ஓகே. ஆனா அந்த செய்தியோட தலைப்பு என்னது? வாய மூடு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம வாயை மூடினாவே பிரச்சனை தானாவே சரியாயிரும். இந்த செய்தி தலைப்பு அதனால தான் நான் வச்சேன், வாயை மூடு. ஏன்னா சில நேரங்களில் வேதம் சொல்லுது, எதை வேணாலும் அடக்கிடலாம், நாவை அடக்கவே முடியாது. இப்போ இங்கே 23வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் இதோட பின்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததையும் சொன்னாதான் உங்களுக்கு இது புரியுன்றதுனால நான் 23வது வசனத்துலேருந்தே போகிறேன். 23வது வசனத்தில் மக்கள்லாம் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இவர் தாவீதின் குமாரனா இருக்கக்கூடுமோ, இருக்கலாமோ அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கை முடவனா இருக்கும், அவனை பார்த்து சொல்லுவார், இயேசு கையை நீட்டுன்னு வர, அவன் கையை ஆயிடும், சரியாயிரும். சரியானோடனே மக்கள்லாம் இதை பார்த்த உடனே இப்போ என்ன வந்துருச்சு, அவங்களுக்குள்ள டவுட்டு, ஒருவேளை இவர் தான் சொல்லப்பட்ட மெசியாவோ அப்படின்னு டவுட் என்ன ஆயிடுச்சு, உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிச்ச உடனே இதை பார்த்துட்டு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டவுட் உள்ள வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா இவர் தான் உண்மையான மேசியான்னு என்ன பண்ணுவாங்க, நம்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒரு கலக்கத்தை உள்ள என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்றாங்க. 25வது வசனத்துல, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதம். அவங்க என்ன சொல்றாங்க இயேசுவை பார்த்து 24வது வசனத்துல, பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவன் பரிசுத்த ஆவியினால பிசாசை துரத்தல. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, எதனால துரத்துறாரு? பிசாசுனால பிசாசை என்ன பண்றாரு,
துரத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வாயினால என்ன பண்றாங்க, மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. மக்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு டவுட் வந்துருச்சு, இவர் தான் இயேசுவா இருக்கு, இவர் தான் மேசியாவா இருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளோ நாளாக இவங்க கட்டி கொண்டு வந்த இந்த சிஸ்டம் என்ன ஆகிடும், இப்போ மேசியா வந்துட்டாருனோடனே இவங்களுக்குள்ள பவர்லாம், பரிசேயர்களுள்ள பவர்லாம் என்ன பண்ணிடும், அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பவரும் இருக்காதுன்றதுனால என்ன சொல்கிறாங்க, இவர் பரிசுத்த ஆவியினால இதை பண்ணல, யாருனால பண்ணுறாரு, பிசாசுனால இதை பண்ணுறாங்க. இப்போ உங்கள் வாயினால என்னத்தை கொண்டு வருகிறாங்க, ஒரு குழப்பம் மக்களுக்குள்ள. ஓ இது பிசாசுனால தான் இவர் பிசாசை விரட்டுறாரோ அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் 31வது வசனத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம். 31வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்ப சொல்றாரு பாருங்க, நீ என்ன, அடுத்த வசனத்தை சொல்லுவாரு, நீ என்ன மனுஷகுமாரனாகிய என்ன பத்தி நீ பேசு, ஆனா யாரை பத்தி பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அடுத்த வசனத்தை சொல்லுது, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற கிரியையை சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுவோம், அப்படியே தூஷணமாக சொல்லிடும். ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு, நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோம்னா, ஆவியானவர் செய்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், டினை பண்ணிட்டோம், அதை மறுதளிச்சிட்டோம். அப்போ வேதம் சொல்லுது, நீ மனுஷகுமாரனுக்கு எதிராக, இயேசுக்கு எதிராக கூட நீ பேசுறது என்ன ஆகிடும், மன்னிக்கப்பட்டோம். ஆவியானவருக்கு எதிராக பேசுகிற காரியம் மன்னிக்கவே படாது. இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பக்கத்தில் வந்து ஆவியானவர், பக்கத்தில் உள்ளவங்களை ஆவியானவர் நிரப்பிட்டு இருப்பார், நம்மளுக்கு உள்ளே தோணும், சும்மா எந்த நேரமும் இப்படி தான் கத்திட்டு கிடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா, நீங்கள் யாருக்கு எதிராக பேசிட்டீங்க, யாருக்கு எதிராக பேசிட்டீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசிட்டீங்க. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசுறது கூட மன்னிக்கப்பட்டுரும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுனது மன்னிக்கப்படவே படாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இயேசுக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்பட்டுருவீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசினா மன்னிப்பே கிடையாது. இயேசு இதை தெளிவாக சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்குள்ளே தான் போகிறாரு. 33வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். மரமானது தன் கனியினாலே அறியப்படும். எந்த மரத்தை பார்த்து நல்ல மரம்னு சொல்லுவீங்க? மரம் பார்க்க அழகா இருக்கு, ஆனால் கனி கசப்பா இருக்குன்னா எங்க நல்ல மரம்னு சொல்லுவீங்களா? எல்லாம் மாங்காய் பறிக்கிற பழக்கம் உண்டு நம்மளுக்கு எல்லாருக்கும், மாம்பழம் பறிக்கிற பழக்கம். சில மரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாம்பழம் காய்ச்சிருக்கும், யாருமே கிட்டே போக மாட்டாங்க. ஏன்? அந்த கனி என்ன பண்ணும், புளிக்கும். அதே இன்னொரு மரம் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ஆனால் செம்மையாக அங்கங்கே ஒன்று தான் பழுக்கும். ஆனால் அந்த மரத்துலேருந்து கனி என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த மரத்தோட கனி என்ன பண்ணும், இனிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஒரு மாமரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணும், கல் எடுத்து என்ன பண்ணும், கனியை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணும், உடனே நம்மளுக்கு உள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்க்டே அதுதான். ஒரு மாமரத்தில் மாங்காயை பார்த்தா முதல்ல கல்லை தான் திடுவோம். நீங்கள் கல் எடுத்து அடிச்சிங்கன்றதுனால அந்த மாங்காய் கசப்பான காயை கொடுக்குமா, அந்த மாமரம் கசப்பான காயை கொடுக்குமா? என்னையாடா பார்த்து கல்லை விட்டு அடிச்சு இந்த அவனை கசப்பான போகலாம் அப்படின்னு தூக்கி போடுமா? போடாது. ஏன் அது போடாது? ஏன்னா அதுக்கு கசப்பான காரியமே இல்லை, அதுக்குள்ள கசப்பான பழம் இல்லை. நீங்க கல் எடுத்து எறிஞ்சாலும் அதுல நல்ல பழம் தான் என்ன பண்ணும், வெளியில வரும். அதனால தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்றது கனியில தெரிஞ்சிடும். நீங்க ரோட்ல போறீங்க, எவனோ ஒருத்தவங்க கல் விட்டு இருங்க, என்ன வரும் வெளியில?
நீங்க ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கீங்க, எவனோ ஒருத்தன் கல்ல விட்டு எரிஞ்சிட்டான், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நான் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியாடா? நம்ம வீட்டில் சொல்லாமல் வேற ஊர்லயே சொல்லிட்டு வரோம், வீட்டில் தான் சொல்லிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு வர கோவத்தினால நம்மளுக்கு வெளியில வர்றது, உள்ள இருக்கிறது என்ன பண்ணிடும்? கோவத்தில் என்ன பண்ணும்? அந்த 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 நம்ம யோசிச்சு வச்சிருக்கிற அந்த கசப்பும் கோவமும் என்ன பண்ணிடும்? வெளியில கனியா தான் என்ன பண்ணும் தெரியும். ஆனா இங்க சொல்றது, உங்க மேல கல்லே எரிஞ்சாலும் உள்ள இருந்து வர்றது நல்ல சுவையான பழமா தான் என்ன பண்ணணுமா வரணுமா. ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம் இல்லை? கோவம் வந்துருச்சுன்னா, நான் கோவத்தில் அதை பேசிட்டேன், இந்த எக்ஸ்கியூஸை ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. என்ன அவன் டென்ஷன் ஆகணும், நான் கத்திட்டேன், ஆண்டவர்கிட்ட இந்த எக்ஸ்கியூஸை சொல்லவே முடியாது. ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையில் அறையும் போது, சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். இவங்களுக்கு என்ன செய்யறேனே தெரியாம என்ன பண்றாங்க செய்யறாங்க. அவர் கோவம் வந்திருக்காதா? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கோவம் வராதா? ஆனா அவருக்குள்ள இருந்தது எல்லாமே அன்பும், அவருக்குள்ள இருந்தது சாந்தமும். அதுதான் என்ன பண்ணுச்சு, கடைசி சொட்டு ரத்தம் வர வரைக்கும் அவருக்கு அன்பும் சாந்தமும், கடைசி சொட்டு ரத்தமும் தொட்டு ஒருத்தனை சுகமாக்கிச்சு. ஆமே. ஏன்னா உள்ள என்ன இருந்துச்சு? உள்ள அந்த அன்பு இருந்ததுனால தான் அவர் மேல கல் எறியும் போது கூட அந்த அன்பு தான் வெளில வந்துச்சு. அந்த ரத்தத்துல கூட அன்பு தான் என்ன பண்ணுச்சு, வெளியில வந்துச்சு. நம்ம மேல கல் எறிஞ்சா என்ன வரும்? கோவம் தான் வரும். நிறைய பேர் வேதத்தில், நம்ம வேதத்தில் பார்க்குறதும் சரி, நம்ம உலகத்தில் பார்க்குறதும் சரி, கோவத்தினால தான் பாவம் செய்வாங்க. கோவத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க. அந்த வாய், எனக்கு இது நான் ஏன் சொன்னேன்னா, இந்த வசனம் எனக்கும் பேசுனுச்சு. ஏன் சொன்னேன்னா, இந்த கார் ஓட்டுறவங்களெல்லாம் கேட்டால் தெரியும். நம்ம பாட்டுக்கு ஆண்டவரே, காரில் இருக்க வந்து, ஆண்டவரே என்னை பத்திரமா கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே, ஜோ பண்ணிட்டு கார் அடி பின்னாடி இருப்போம், எவனா அப்படின்னு உள்ள போவான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன் பாதையை செவையாக்குவாராக, அப்படியா சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவோம்? குமாரக்கள் திட்டுவாங்க ஒரு வார்த்தை, புறம்போக்கு புறம்போக்கு. அந்த நேரத்தில் என்னதான் வரும்? கோபம் தான் வரும். எப்படி உங்களுக்குள்ள இருந்து நல்ல வார்த்தை வரும்? வருமா? வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்திலையும் உங்களுக்குள்ள இருந்து என்னதான் வரணுமா? நல்ல கனிகள் தான் வரணும். கோபத்தினால நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள கெட்ட வார்த்தை தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்னும் நிறைய வசனம் இருக்கு, கவலைப்படாதீங்க. நம்மளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணும், வெளியில தெரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்மள ஆக்ஷன்ஸ்னா நம்மளுடைய செயல்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா அதை என்ன பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரியாக்ஷனுக்கு தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ரியாக்ஷன்னா ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு உங்கள் டபார்னு ஒருத்தன் அரைஞ்சிட்டான், அதுக்கு நீங்கள் என்ன திருப்பி சொல்லுவீங்க? அந்த ரியாக்ஷனை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரியாக்ஷனில் தான் நம்மளோட உண்மையான கலர் என்னன்னு வெளியில் தெரியும். எதில் தெரியும்? ரியாக்ஷன். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று நான் தமிழ் படிக்கணும், இல்லை நீங்கள்லாம் இங்கிலீஷ் படிக்கணும். ரியாக்ஷனில் தான் நம்மளோட உள்ள என்ன இருக்குன்றதே தெரிய ஆரம்பிக்கும். ஆக்ஷன் ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் முன்னாடி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆக்ஷனுக்குன்னா நம்மளாம் வந்து கிங்கு. வந்த உடனே சர்ச்சை ஆரம்பிக்கிறதாலே 2 கையை அப்படி வாழ்த்துறது. ஆக்ஷனில் கிங்கு. ஆனால் ரியாக்ஷனில் ஒரு தவறான ஒரு விஷயம், நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதில் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரிய வரும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 33வது வசனம் கடைசியில், மரமானது தன் கனியினாலே அறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆரம்பிக்கிறார் பாருங்க. 34வது வசனம், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். விரியன் பாம்பு குட்டிகளேன்றார் பாருங்க ஆண்டவர். இந்த மாதிரிலாம் ஹார்ஷா அவர் வேற யாரையுமே திட்டினதே இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் அவர் பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. எனக்கு இது படிக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பாம்பு பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கலர் கலராக இருக்கும், டிசைனாக இருக்கும். அதோட விஷம் ஃபுல்லாகவே எங்கே தான் இருக்கு? என்ன தெரியவே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. பாம்போட விஷம் எங்கே இருக்கும்? பாம்பு வாயில தான் இருக்கும். அது வாயை திறந்தாதான் விஷமே. ஆமே, நான் யார் அது?
பாம்போட விஷம் வாயில தான் இருக்கு. ஆண்டவர் பாருங்க திட்டும் போது கூட ஒரு மீனிங்ஃபுல்லா திட்டுறாரு பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா நீ வாயை திறந்து பேசுறது, நீ விஷமான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க. அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்படின்னா உங்களுக்குள்ள பொல்லாத காரியங்கள் இருக்கும்போது வாயிலிருந்து எப்படி நலமான காரியங்கள் வரும்? வராது. கரெக்ட். எப்படி வரும்? உள்ள என்ன இருக்கோ அதுதானே என்ன பண்ணும், வெளியே வரும். அதான் அடுத்த வருஷம் சொல்ல, அடுத்த லைன்ல சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் நம்ம வாய் தான். நம்ம வாயாலே கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, ஆமேன்னு சொல்லாதீங்க. இதுக்கு வாயால தான் பிரச்சனை. ஏன்? ரெண்டு காரியம் இருக்கு வேதத்தில், ரெண்டு காரியம் சொல்லுது. வாயில, நம்ம வாயின் வார்த்தைகள்ல ஒன்னு ஜீவன் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, மரணம் இருக்கு. வாயில என்ன இருக்கு, ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மரணத்தை தான் பேசுறோம், ஜீவன் என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ரோமர்ல இருக்கு, இந்த ரோமர் 18வது அதிகாரம் நான் வாசிடுறேன், நீங்க தேட வேணாம். 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதில் பிரியப்படுகிறவர்கள்? மரணத்தில் பிரியப்பட்டாங்கன்னா மரண கனியை புசிப்பாங்க, ஜீவனில் பிரியப்பட்டாங்கன்னா ஜீவ கனிகளை புசிப்பார்கள். ரெண்டுமே எங்க தான் இருக்கு? நாவில் தான் இருக்கு, வாயில தான் இருக்கு, நம்மளோட ரியாக்ஷன்ல தான் இருக்கு. டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் வந்து ரிப்போர்ட் எடுத்து, உனக்கு கேன்சர் இருக்கு பண்றோமா இல்லையா? உங்களுக்கு ரிப்போர்ட் மேல நம்பிக்கை இருக்கா, ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கா? ஆண்டவருடைய தழும்புகளெல்லாம் குணமானேன்னு வேதம் சொல்லுது. ஆமேன். இதுல உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்ல விசுவாசம் இருக்கா? எதுல விசுவாசம் இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில தான் விசுவாசம் இருக்கணும். நம்மகிட்ட யாராவது வந்து ஐயோ உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, என்ன இனிமேல் யாரும் காப்பாற்ற முடியாது. உங்க வாயில அறிக்கை இட்டீங்கன்னா அது நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாயில அறிக்கை இட்டீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு. உங்க வாயில வல்லமை இருக்குன்னு என்ன பண்ணிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். டாக்டர் கேன்சர் இருக்குன்னு சொல்லுவான், எனக்கு கேன்சர் இல்லைன்னு நீங்க திருப்பி சொல்லணும். ஏன்டா முட்டாள்னுவா, நான் முட்டாள் இல்லை, எனக்கு வேதம் இருக்குன்னு சொல்லணும். டாக்டர் சொன்னாங்கன்னா உன்கிட்ட இருக்கிற வியாதி இது வரைக்கும் நான் உலகத்திலே பார்க்காத வியாதி, இது வரைக்கும் நீ ஒரு ரேர் கேஸ், உன்னை குணமாக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே குணமாயிட்டேன். ஆமேன். அதுதான் விசுவாசம். உங்ககிட்ட வந்து நீ உருப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நான் ஏற்கனவே உருப்பிட்டேன்டா. உங்ககிட்ட வந்து நீ உன் பிள்ளைங்கெல்லாம் நாசமாக போவாங்க, என் பிள்ளைங்க ஏற்கனவே சூப்பர் ஆயிட்டாங்க. அதுதான் வாயில் வர விசுவாசம். நீ எந்த நேரமும் ஏழையாக தான், டேய் நான் எவ்வளோ பணக்காரன்னு உனக்கு தெரியுமா, என்கிட்டலாம் காசே இருக்காதுமாப்பா. இப்போ இருக்குது காசு, கொஞ்சம் முன்னாடிலாம் காசே இருக்காது. அப்போ வந்து என்கிட்ட கேட்பாங்க, தம்பி உங்களுக்கு எதாவது கொடுக்கணும், ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இருக்குது, இருக்கதே 250 ரூபா என்னமோ தான் இருக்கும் பேங்க்கில், சும்மா அடிச்சு விடுறது, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது. எங்கள் அம்மா கேட்டால் மட்டும் சொல்லிடுவேன் காசு இல்லைன்றுவேன், மற்றவங்களாம் கேட்டால் காசு இருக்குன்ற. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் யாரு? நம் தேவன் தானே. சுகம் இல்லாத நேரத்தில் நம்ம வாயால சொல்லும் போது சுகம் இருக்குன்னு சொல்லும் போது அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன்னா அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையில் என்ன பண்ணுது, ஒரு கிரியை உண்டாகுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தாரா? முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் 1வது வசனத்தை உலகத்தை கிரியேட் பண்ணார். என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு. இதை நிறைய ஸ்காலர் சொல்றாங்க, 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, எத்தனையோ நூற்றாண்டுகள் கேப் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல தான் பிசாசு மேல என்ன பண்றான், உழுவுறான். உழுந்ததுனால அவன் என்ன பண்றான், பூமி உலகத்துக்கு வரான், உலகத்தை நாசமாக்கிறான், இப்ப இருளாக்கிறான். இப்ப உலகம் இருளா இருக்கு. ஆனா 3வது வசனத்தை பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்.
அந்த நேரத்தில் வெளிச்சம் இருந்துச்சா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், அந்த நேரத்தில் சூரியன் இருந்துச்சா வெளிச்சம் கொடுக்கறதுக்கு? சூரியன் என்னைக்கு படைச்சார்? அப்படியே அடுத்தடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. சூரியன் என்னைக்கு படைச்சாரு? எத்தனாவது நாள்? முதலாம் நாள் சூரியன் படைச்சாரா? இல்லையே. சரி, இந்த வசனத்துக்கு அப்புறம் தானே படைச்சாரு. எல்லாம் குழப்பிட்டு இருக்கீங்க, விடுங்க. இந்த வசனத்தப்ப முதல்ல என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு என்ன பண்ணாரு? சொன்னார். சூரியனே இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் வரட்டும்ன்றார். நம்மளுக்கெல்லாம் எங்கேருந்து வெளிச்சம் வருது? எங்கேருந்து வெளிச்சம் வருது? அப்பா என்ன இது? சூரியன்ல தான் நம்மளுக்கு வெளிச்சம் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் முதல்ல வரட்டும்ன்றார். ஆனா உலகம் ஃபுல்லா எப்படி இருக்கு? இருளா இருக்கு. அவரோட வாயின் வார்த்தையில வல்லமையை பாருங்க. சூரியனே இல்லைனாலும் வெளிச்சம் வரும். ஆமே. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் அவர் வாயில வார்த்தையை சொன்னாருன்னா அது நடக்கும். ஆமேன். அந்த வல்லமையை தான் நம்ம வாயில என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாய்ப்பே இல்லை, நீ பொழைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்கன்னா நீங்க சொல்லணும், நான் பொழைப்பேன், எனக்கு தீர்க்காயுசு ஆண்டவர் தருவார். ஆமே. உனக்கு எதுவுமே பண்ண முடியாது, உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்றாரா? நீங்க சொல்லுங்க, நான் உன்னை ஒரு நாள் காப்பாற்றுன்னு சொல்லணும். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். பயங்கர ஆச்சரியமான ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இது. எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் டெபியும் போயிருந்தோம். லியோ ராகேஷ் அண்ணன், அவங்க பிரின்சி, அவங்களோட பிள்ளையோட 2வது பிள்ளையோட பிறந்த நாளுக்கு போயிருந்தோம். போனால் இது நடந்துட்டு இருந்துச்சு, ப்ரேயர்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து இவங்களுக்கு பிரசவம் பார்த்தா டாக்டர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. என்னது டாக்டர் சாட்சி சொல்லுவாரா? என்ன அது புதுசாக நடக்குது அப்படின்னு நாங்களாம் கவனிச்சுட்டு இருந்தோம். கவனிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் மேலே வந்தார். வந்தோடனே டாக்டர் சொன்ன விஷயம், ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கா 5 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ அவங்களுக்கு வாந்தி நிற்கவே இல்லையா. அம்மாவுக்கு என்ன இல்லை, வாந்தி நிற்கவே இல்லை. அதனால உடம்புல சத்தும் என்ன இல்லை, இல்லவே இல்லை. 12 கிலோ கிட்ட என்ன பண்ணிட்டாங்களாம், உடம்பு இறங்கிருச்சு. இப்போ குழந்தைக்கு தேவையான என்ன பண்ணணும், சத்து என்ன பண்ணணும், வேணும். அப்போ தான் குழந்தை என்ன பண்ண முடியும், வளர முடியும். இப்போ டாக்டராக இருக்கிற அவருக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்று அம்மாவை காப்பாற்றணும், இல்லைன்னா பிள்ளையை காப்பாற்றணும். ஒன்று அம்மாவை காப்பாற்றணும், இல்லைன்னா பிள்ளையை காப்பாற்றணும். 5 மாதம் ஆயிடுச்சு. அவர் ஒரு விசுவாசி டாக்டர். அவர் சொல்கிறாரு, என் வாயினால் இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது நடந்திருக்கும். அதனால நான் என் வாயினால் சொல்லவே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? டாக்டர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என் வாயில் உள்ள வார்த்தைக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வாயால் என்ன பண்ணல, இது அபார்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லைன்றாரு. ஏன்னா மற்ற டாக்டர்லாம் சொல்கிறாங்க, இந்த அம்மாவை காப்பாற்றணும்னா நீ என்ன பண்ணணும், பிள்ளைய என்ன பண்ணு, எடுத்துரு, பிள்ளைய எடுத்தால் தான் அம்மாவை காப்பாற்ற முடியும். இவர் சொல்கிறார், என் வாயினால நான் அதை சொல்ல மாட்டேன். அதை சொன்னேன்னா அது என்ன பண்ணிடும், அது சத்ருவுக்கு அவனுக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஹால்குள்ளே போய் கையை பிடிச்சி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சா. அவர் சொல்கிறாரு, அந்த நாளில் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து புதிய புதிய பாஷைகளை பேச வச்சாராம். இதெல்லாம் யார் சொல்கிறது? டாக்டர். நான் எங்கேருந்து அந்த டாக்டரை பிடிச்சிங்கன்னு யோசிச்சிட்டு. அவர் சொல்கிறார், நாங்கள் போய் அந்த ஹாலில் உட்காந்து நாங்கள் அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணால் ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுக்குறாராம். அவங்க பேச ஆரம்பிச்சு 5வது மாதம் இது நடந்துச்சான். 6வது மாதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சான். 10வது மாதம் கரெக்டாக குழந்தை பிறந்துச்சான். ஆமேன். அவர் சொல்கிறார், என் வாயில் வல்லமை இருக்குது, நான் வாயை திறந்து சொல்லியிருந்தேன்னா அது நடந்துருக்கும். அதனால சொன்னேன், நான் என் வாயால் அதை சொல்லவே மாட்டேன்னு சொன்னதுனால இன்னைக்கு சாட்சிக்கு ஒரு புள்ள இருக்குது. உங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லை. ஆமேன். உங்க வாயில வருகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆமேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அது நல்ல வல்லமையா கெட்ட வல்லமையான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். வாயில வருகிற வார்த்தைக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. அதை நல்லதா பயன்படுத்துறோமா கெட்டதா பயன்படுத்துறோமான்றது நம்மகிட்ட தான் இருக்கு. சில பேர் கெட்ட வல்லமையை பயங்கரமா பயன்படுத்துவாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், இப்பயே கிறிஸ்தவர்களாகிய நீங்க, கிறிஸ்தவராகிய நான் யாரையாவது சபிச்சோம்னா அந்த சாபம் உங்களுக்கு தான் வரும், எனக்கு தான் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், யாரையாவது சாபம் விட்டீங்கன்னா அந்த சாபம் அவங்களுக்கு போகாது, உங்களுக்கு தான் வரும். நல்லா கவனிச்சுங்க. நான் ஒன்றும் புதுசாலாம் எதுவும் சொல்ல, இது வேதத்தில் இருக்க தான் சொல்றேன். அதே ஆசீர்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரரா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும்னு வேதம் சொல்லுது.
வாசிருக்கீங்கல்ல, தெரியும்ல. என்னதான் நம்மள அவங்க சபிச்சாலும் நம்ம என்னதான் பண்ணணும்? திருப்பி ஆசீர்வதிக்கணும். ஒரு தீமைக்கு என்னதான் திருப்பி கொடுக்கணும்? நன்மையை தான் கொடுக்கணும். தீமையை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்மள ஆண்டவர் அழைக்கல. தீமைக்கு நன்மையை திருப்பி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீங்க அதை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரலாம் இருந்தனா நீங்க ஆசீர்வதிச்சது திரும்பி என்ன பண்ணிடும்? உங்களுக்கு வந்துடும். இப்ப எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் பேர் மட்டும் தான் எனக்கு திருப்பி சொல்றீங்க. பாத்தீங்களா? எல்லாம் சுயநலவாதிகளா இருக்கீங்க. திருப்பி சொல்றேன் எல்லாரும் பார்த்து, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. ப்ராவர்ப்ஸ் 11, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். ஒரு வசனம் பாருங்க, சூப்பரான வசனம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான். மாயக்காரனா இருக்கவன் அவன் வாயினால, நம்ம மாயக்காரன்னா அர்த்தம் பொய் சொல்றவன் அர்த்தம். எல்லாத்தையும் என்ன பண்ற, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா சொல்றவன் தான் மாயக்காரன். இது வேதம் சொல்லுது. அவன் என்ன பண்றான்? பொய்யினால மற்றவங்களை என்ன பண்றான்? கெடுக்கிறான். ஆனா அடுத்த சொல்லுது பாருங்க, நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். எந்த அறிவினால தப்புகிறான்? வேத அறிவினால, கர்த்தருடைய வார்த்தையினால அவன் என்ன பண்றானா? தப்புறானா. மாயக்காரன் உங்க வாழ்க்கையில சொல்லுகிற வார்த்தை வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வசனம் தெரியும். எனக்கு எதிராக உண்டாகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்ற வசனம் உங்களுக்கு என்ன ஆகணும்? நல்லா தெரியும். அப்ப அவன் உங்களுக்கு சபிக்கிறான்னா அந்த சாபம் உங்களுக்கு வரவே வராது. கொஞ்சம் பேர் மட்டும் விசுவாசிச்சீங்க. உங்களை சபிக்கிறாங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை சுத்தி என்ன பண்றாரு? வேலி அடைத்து நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எல்லாரும் பயப்படுறது, ஐயோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்களா? நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா என்னதான் வச்சாலும் உங்க முடிய கூட எடுக்க முடியாது. விசுவாசமா சொல்ல மாட்டீங்களே. எல்லாருக்கும் பயமா இருக்கு போல இருக்கு. ஐயோ எவனாவது நம்மளுக்கு வச்சுட்டானா என்ன பண்றது? எவன் வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தானே நம்மளை சுற்றி ஆண்டவர் தூதர்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அவிசுவாசமாக என்ன பண்ணுறது? ஐயோ என்னை காப்பாற்றுறது யார்? எனக்கு எதாவது பண்ணிட்டானா? தூதர்கள்லாம் பார்ப்பாங்க, நான் இங்கே நிற்கிறதே வேஸ்ட், இந்த பயலுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, விசுவாசமே எல்லாம் நவுந்து போயிடுவாங்க. ஏன்னா உங்கள் வாயில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. நீங்கள் மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பலவீனன் என்னவான்னு சொல்லுவான்? பலவான்னு சொல்லுவான். பலவீனன்னா நான், ஆனால் நான் யாரு? பலவான். எனக்கு வியாதி இருக்கு, ஆனால் நான் யாரு? சுகவான். சுகவானா? சுகவான்ற வார்த்தையே கிடையாது நினைக்கிறேன். சுகமானவன் ஏதோ ஒன்று. நான் தரித்திரன், நான் ஏழை, ஆனா நான் யாருன்னு சொல்லுவேன்? நான் ஐஸ்வர்யவான். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். விசுவாசமா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். உங்க கடன் பிரச்சனையெல்லாம் மாறும். இதை டெய்லி சொல்லு பாருங்க. ஆமென். போன வாரமே சொன்னாங்க அண்ணன், உங்க கடன் பிரச்சனையெல்லாம் மாறும். எப்ப மாறும்னா விசுவாசமா சொல்லும் போது தான். நான் ஐஸ்வர்யவான். ஆமென். எனக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கும்னு சொல்லுங்க. மாசத்துல 20ஆம் தேதி வந்தோடனே எல்லாருக்கும் 20, சில பேர்லாம் 20ஆம் தேதி வரைக்கும் போறதே இல்லை. 15ஆம் தேதியே மேட்ரு முடிஞ்சிச்சு. நீங்க விசுவாசமா சொல்ல 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 அந்த வார்த்தை, வேதத்தில் இருக்கிற வார்த்தை கிரியை செய்யும் உங்க வாழ்க்கையில். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எருமாடு எருமாடு அப்படின்னு சொல்லாதீங்க. அது எருமாடு மாதிரியே தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் அது சொரணே இருக்காது. கல்ல விட்டு அடிச்சா அது பாட்டுக்கு போகும். பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் அவங்கள நல்லா வச்சுப்பாருன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவங்கள நல்லா வச்சுப்பார். நல்லா படிக்காத முண்டமா இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணுங்க, நல்லா படிப்பேன்னு சொல்லுங்க. அறிவாளின்னு சொல்லுங்க. அறிவே இருக்காது, நம்மளுக்கே தெரியும் இந்த பயலுக்கெல்லாம் எங்கடா மூளை இருக்கா இல்லையான்ற மாதிரி இருக்கும். அவனை பார்த்து என்னன்னு சொல்லுங்க, அறிவாளின்னு சொல்லுங்க. அவன் அறிவாளியா மாறுறானா என்ன மட்டும் பாருங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அங்கங்க தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம். சுகமே இல்லாமல் இருப்பாங்க. என்னால் எந்திரிக்க முடியல, ஐயோ எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னுவாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நீ கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க. உங்கள் வாயின் வார்த்தை வேலை செய்யும். ஆமென். போய் சொல்லுங்க, உனக்கு கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டா, அவ்வளோதான். செத்து போன பிள்ளையை போயிட்டு ஏசு ஏஞ்சி நின்னாரு, தூங்கிட்டு இருக்கா, ஏந்திரினார். பிள்ளை என்ன பண்ணிட்டான்? மறிச்சுட்டா. எல்லாருக்குமே தெரியும் செத்தே போயிட்டா, அவள்கிட்ட உயிர் இல்லைன்னு தெரியும்.
இயேசுக்கு தெரியாத அவ செத்து போயிட்டான்ட்டு தெரியும்ல. அவர் என்ன சொன்னார்? தூங்கிட்டு இருக்கானார். அதுதான் விசுவாசம். அவருக்கு தெரியும். ஏந்திரினார், ஏஞ்சிட்டான். ஏஞ்சாலா இல்லையா? அதுதான் விசுவாசம். அதை விட்டு நம்ம ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குது, வயிறு வலிலாம் வரதான் செய்யும். பார்த்து சொல்ல, வயிறு அமைதியாரு. சில பேருக்கு பசி தாங்க, ஐயோ பசிக்குது, கவலைப்படாதீங்க, எனக்கு பிரியாணி போட்டாங்க மத்தியானம். நம்மளுடைய வாயில தான் எல்லாத்தோட வல்லமையும் இருக்கு. வேதத்தில் அடுத்த வசனங்கள்ல வாயை கட்டுனா உடம்பே என்ன பண்ணிடலாமா? உடம்பே சரி பண்ணிடலாம். அடுத்த வசனம் பாருங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். உள்ள என்ன இருக்குது? எந்த பொக்கிஷம் இருக்கோ அந்த பொக்கிஷம் தான் என்ன பண்ணுது? வெளியே வருது. நல்ல விஷயங்கள்ல இருந்தா நல்ல பொக்கிஷம் என்ன பண்ணும்? வெளியே வரும். உள்ள என்னது மொக்கையானது வருது பாருங்க. உள்ள தேவையில்லாத பொக்கிஷம் இருந்தா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் என்ன பண்ணும்? வெளியே வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரெஷர் குக்கர் தெரியும் நினைக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் தெரியுமா எல்லாருக்கும்? ப்ரெஷர் குக்கரே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ப்ரெஷர் குக்கர் தெரியும்ல? ப்ரெஷர் குக்கர் தெரியும் எல்லாருக்கும். அந்த ப்ரெஷர் குக்கரில் இந்த சேஃப்டி வால்வ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மேலே என்ன பண்ணும் தெரியும். ஆண்களுக்கெல்லாம் முழிக்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. நான் ஒரு 4 சேஃப்டி வால்வ் மாற்றிருக்கேன், அதனால எனக்கும் தெரியும் சேஃப்டி வால்வ்னு. அது எதுக்குன்னா, பாதி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக குக்கர் கரெக்டாக பொங்கி வந்து விசில் அடித்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறது, மறந்துடுறது. குக்கர் வச்சது மறந்துட்டு இவங்க பாட்டு ஊருக்கு போயிடுவாங்க கிளம்பி. அது சூடு ஏறி 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 அந்த ப்ரெஷர் வால்வ் என்ன ஆகிடும், அது மெல்ட் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது ஓவர் சூடான மெல்ட் ஆகி என்ன பண்ணும், உள்ள தான் புஷ்ஷுன்னு என்ன பண்ணிடும், வெளியே அடிச்சிடும். அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, குக்கர் வெடிக்கக்கூடாது. குக்கர் வெடிச்சா காலி. ப்ரெஷர் வால்வ் வெடிச்சுட்டா அந்த ஒரு ஓட்ட வழியாக என்ன பண்ணிடும், ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ குக்கருக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு எப்போ தெரியும் தெரியுமா? இந்த ப்ரெஷர் வால்வ் வெடிச்சோடனே குக்கர்லேருந்து உள்ளேருந்து சோறுலாம் பறக்கும் பாருங்க. அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், சோறு இருக்குன்னு தெரியும். இது வெடிச்சோடனே என்ன பண்ணும், சோறு சீலிங்கில் அடிக்கும், செவுத்துல அடிக்கும், இங்கே அடிக்கும், அங்கே அடிக்கும், எல்லா இடத்துலையும் அடிக்கும். அடித்த உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது, வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உட்காந்து துடைக்கணும். ஐயா கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேயா, மன்னிச்சிருங்கய்யா. கோவத்தை திட்டேயா, உங்களை மன்னிச்சிருங்கய்யா. கடைசியாக துடைக்க வேண்டியது யாரோட வேலையாக இருக்கும்? யார் வேலையாக தான் இருக்கும்? ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிக்கக்கூடாது. டபார்னு என்ன பண்ணிடுறது, கோவத்தில் வெடிச்சிடுறது. வெடிச்ச உடனே உள்ள இருந்து பாயசமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் சம்மதம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றாங்க. வெறும் பருப்பு தான் இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்க? உங்களுக்கு கோவம் தான் உள்ள இருந்துச்சுன்னா கோவத்திலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் என்னவா இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். கசப்பான காரியங்கள் வெளியில் வெடிக்கும் போது வீடு ஃபுல்லாக கசப்பாயிரும். கடைசியாக அது யார் தான் க்ளீன் பண்ணணும்? யார் க்ளீன் பண்ணணும்? நம்ம தான் க்ளீன் பண்ணணும், வேற வழியே கிடையாது. சீலிங் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒழுங்காக அந்த ப்ரெஷர் குக்கர் சூடாகுதுன்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணியிருக்கணும், ஆஃப் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைன்னா சிம்லையாவது என்ன பண்ணிடணும், வச்சிருக்கணும். சிம்மில் வைக்காதீங்க, தயவு செஞ்சு சிம்மில் வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இது வேற ஒரு பழக்கம், கோவத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. சிம்லேயே ரொம்ப நாளுக்கு வருஷ கணக்கில் என்ன பண்ண, சிம்லேயே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது உள்ள இருக்க 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 அது ஒரு நாள் வெடிக்கும் போது கசப்பான காரியங்கள் தான் என்ன பண்ணும், வெளியில வரும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். சில பேருக்கு உள்ள கசப்பு தான் இருக்குன்னா வெளியில் என்ன தான் வரும், கசப்பு தான் வரும். வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த செய்தி யாருக்கு சொல்ல மாட்டீங்க எல்லாரும், பரவாயில்ல, எனக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இரண்டாவது வசனம், யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவனால் அவன் பூரண புருஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாயிலேருந்து ஒரு வார்த்தையை சொன்னான்னா அந்த வார்த்தையை என்ன பண்ண மாட்டான், தவறவே மாட்டான். 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன்னு சொன்னானா எத்தனை நிமிஷத்தில் வருவான்?
சரி நீங்கள்லாம் சொல்லுங்கள், இதோ 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை நிமிஷத்தில் வருவீங்க? அரை மணி நேரம், சில பேர்லாம் 2 நாள் கழிச்சுலாம் வருவாங்க. இதோ 5 நிமிஷத்தில். எங்களுக்கு தெரியும், ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் வந்து பீகாரில் இருக்கும்போது அந்த அண்ணன் ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஆஃபீஸில் வெளியில் நின்றுருக்கிறேன். அந்த ஆஃபீஸ் ரோட்லேருந்து பார்த்தா நேராக அந்த எண்டு வரைக்கும் தெரியும். அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னார் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்டான்னாரு. சரி 5 நிமிஷத்தில் வராருன்ட்டு நான் வந்து ஆஃபீஸ் ரோட்டில் என்ன பண்ணிட்டேன், மெயினில் வந்து நின்ட்டேன். என் கண்ணுக்கு நேராக தான் அவர் அங்கே நிற்கிறார் தூரத்தில் பைக்கில். என்கிட்ட எவ்வளோ நேரம் சொன்னார்? 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னார். என் கண்ணுக்கு நேராக தான் அங்கே தான் நின்றுருக்கிறார், ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறார். 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 2.5 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. அவர் அங்கேருந்து இங்கே வருது, என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறார், அவ்வளோ தூரத்தில் இருக்கிறார். பேசுகிறாரு 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 4 மணி நேரம். நான் இடையில ஃபோன் பண்ணி, அண்ணா பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு அதை வந்துடுவேன். நான் ஏய் வந்துடுறேன்டா 5 நிமிஷம். நீங்கள் சொன்ன 5 நிமிஷம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 5 நிமிஷத்தில் வர ஆளே கிடையாது. சொல் தவறாமல் இருக்கணும். ஒரு வார்த்தையை நம்ம வாய் சொல்லிருச்சுன்னா அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சாகுற வரைக்கும் யார் பார்த்துக்கணும்? சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் தான் பார்த்துக்கணும். 10 நாளில் கடன் வாங்கினதை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னால் எத்தனை நாளில் திருப்பி கொடுக்கணும்? 3.5 வருஷம். எத்தனை நாளில் திருப்பி கொடுக்கணும்? 10 நாளில் 9வது நாளில் என்ன பண்ணிடணும்? திருப்பி கொடுத்துடணும். வாயின் வார்த்தையை நம்ம சொல்றது உண்மையா இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது. 10 நாளில் கொடுக்க முடியும்னா 10 நாளில் கொடுக்க முடியும்னு சொல்லணும். கொடுக்க முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிடணும். 2 மாசத்தை தரேன்னா 2 மாசத்துல என்ன பண்ணிடணும்? தரேன்னு சொல்லிடணும். சில பேர்லாம் கடன் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் போய் அவங்கள்ட்ட போய் ரிமைண்ட், டேய் வாங்கினடா கடன் வாங்கினா, நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு வாங்க. பார்த்துறீங்களா? 20,000 30,000 வாங்கிட்டு போயிடுறது. டேய் 20,000 வாங்கிட்டு போனேன், நானும் வாங்கவே இல்லையே, அடப்பாவி, மறந்தே போயிடுறது. வாயின் வார்த்தை நம்ம சொன்னோம்னா இத்தனை நாளுக்குள்ள தருவோம்னு சொன்னோம்னா வாயின் வார்த்தை என்ன பண்ணும்? சொல்லும். அப்படி இருக்கிறவங்கள தான் வேதம் சொல்லுது பெர்ஃபெக்ட், பூரண புருஷன். அப்படின்னா பெர்ஃபெக்ட். யாரையும் பார்த்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாயின் வார்த்தையை கடைபிடிக்கிறவன், அவன் சொன்ன வார்த்தையை செய்கிறவனை பெர்ஃபெக்ட்ன்றார். அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். எங்க கடிவாளம் போட்டாங்க? வாயில. குதிரை எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசா இருக்கும். ஆனா அதை ஈஸியா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? வாயில கடிவாளத்தை போட்டா அது எந்த சைடு இழுத்தாலும் தானே என்ன பண்ணிடும்? திரும்பி. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எல்லாரும் கப்பலை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கப்பலில் வந்து பின்னாடி அந்த இன்ஜின் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஆனால் அதை திருப்புறதுக்கு இந்த ரட்டர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். பெரிய கப்பலாக இருந்தால் என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கப்பலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, இத்தினோண்டு தான் இருக்கும். அதை சாதாரண சின்ன கயிறாக தான் இருக்கும். அந்த கயிறில் தான் என்ன பண்ணுவாங்க? கட்டிருப்பாங்க. ஒன்றும் பெரிய பயங்கரமான ஸ்ட்ராங்கான கயிறாலாம் இருக்காது, நார்மல் கயிறாக தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? திருப்பிடலாம். உங்கள் வாழ்க்கை எந்த சைடு திரும்புதுன்றதை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யார் கண்ட்ரோல் பண்ணுவா? என் வாய் இல்லை, யார் வாய்? உங்க வாய். உங்க வாயினால தான் உங்க வாழ்க்கை நல்லா போதா இல்லை இல்லை கேவலமா போதான்றது எங்க தெரியும்? வாயில தான் தெரியும். ஒரு கப்பல் ரைட் சைடில் திரும்பணும்னா அந்த கப்பலுக்கு ரைட் சைடில் இழுத்தோன்னா அந்த நாக்கு என்ன பண்ணும்? திருப்பும். அப்போ நாக்கு திருப்பும் போது கப்பல் என்ன பண்ணும்? தானா திரும்பும். அதே தான் வாழ்க்கையிலையும். உங்க வாழ்க்கையில உங்க வாய் வந்து நல்ல விஷயங்களை பேசுனா உங்க வாழ்க்கை தானா நல்ல நல்ல காரியங்களுக்கு நேரம் என்ன பண்ணும்? திரும்ப ஆரம்பிக்கும். அதே கெட்டவைகளையும் சாபமானவைகளையும் பேச ஆரம்பிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும்? திரும்ப ஆரம்பிக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். இத்தினோண்டு தான் இருக்கும், ஆனா பேசுற பேச்ச பாத்தீங்களா? அது அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இத்தினோண்டு தான் இருக்குது நாக்கு, ஆனா இங்க இவ்வளவு பெரிய ஒரு நெருப்பை என்ன பண்ணிடுச்சு? கொளுத்தி விட்டுருச்சு. எத்தனை பேர் நெருப்பு கொளுத்தி விட்டு இங்க உட்காந்துருக்கோன்னு தெரியல. சும்மா அப்படியே ஒன்று சொல்லி விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பண்றோமா இல்லையா? ஒரு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு என்ன பண்ணிடுறது? அமைதியாக வந்து உட்காந்துக்கிறது. அது பாட்டுக்கு அங்கே அடி பிரித்து எடுத்துட்டு எங்கேயோ ஒரு பெரிய காடை பற்றி எரிஞ்சிட்டு இருக்கோங்க. நம்ம பாட்டுக்கு அமைதியாக என்ன பண்ணுறது? வந்து
உட்காந்து நான் சொல்லலையே அப்படின்னு ஒரே வார்த்தையில் இவங்க எஸ்கேப் ஆயிடுறது. ஆனால் நடக்கிறது அங்கே பார்த்தா அடி குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும். ஏன்னா நாவுக்கு அவ்வளோ என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. அதான் அந்த முதல்ல சொல்கிறாரு பாருங்க, இத்தினோண்டு இருக்குது, ஆனால் அது பேசுகிற பேச்சை பாருங்க எவ்வளோ பெருமையான காரியங்களே என்ன பண்ணுவோம், பேசுமா. ஆண்டவர் பாருங்க நம்ம நாக்க படைக்கும் போதே பாருங்களேன், நம்ம ரிப்ஸ்லாம் இருக்குது, நம்மளுக்கு இதயம் இருக்குது, லங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த எலும்பு இருக்குது. இந்த எலும்பு என்ன பண்ணலாம், எட்டி கொஞ்சம் வேகமாக உடச்சோன்னா இந்த எலும்பு என்ன பண்ணணும், உடச்சிடலாம், ஈஸியாக உடச்சிடலாம். ஆனால் நாக்கை வச்சுட்டு இங்கே சுற்றி இந்த எலும்பு வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த எலும்புக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தாடி என்ன பண்ண முடியாது, உடச்சிடவே முடியாது. அது வேற ஃப்ரண்ட்ல ஜெயிலில் போட்ட மாதிரி கேட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ வச்சோம் நம்ம என்ன பண்ண முடியல. அவருக்கு அப்பயே தெரியும், இதை முதல்ல போட்டு அழுத்தி வச்சா எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணும், சால்வ் ஆயிரும். அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் படைக்கும் போது கரெக்டாக தான் படைச்சாரு. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால முடியல. அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக போதும் ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா, கொளுத்தி விட்டுரும். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விட்டுரும். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாயில எவ்வளோ வல்லமை இருக்கு, எவ்வளோ வல்லமை இருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. டிஸ்ட்ரக்ஷனுக்கு தமிழ்ல அழிவு, எவ்வளோ அழிவும் வாயில இருக்கு. அந்த வசனத்தை பாருங்க, 6வது வசனத்திலேயே. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரத்தையும் என்ன பண்ணிடும், கரைப்படுத்திடும். எது கரைப்படுத்திடும், நம்ம நாவு. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, உங்க வாய்க்குள்ள போற விஷயம் எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வருகிற விஷயம் தான் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுமா, தீட்டுப்படுத்தும். ஏன்னா உள்ள என்ன இருக்குன்றது என்ன பண்ணிடும், நாவு வழியால வெளியே வந்துடும். நம்ம என்ன இதை சாப்பிட்டா நம்ம தீட்டு, இது சாப்பிட்டா இது தப்பு, அது சாப்பிட்டா இது தப்பு. உள்ள போறது ஒண்ணுமே பண்ணாது, வெளியில வருது பாருங்க, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடும், பண்ணிட்டு வந்துடும். அடுத்த வசனம், 7வது வசனம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அடக்கிட்டோம். யானையை அடக்கிட்டோம், பெரிய பெரிய மீனெல்லாம் அடக்கிட்டோம், சுறாவை அடக்கிட்டோம், வேற என்ன, எல்லாத்தையும் அடக்கி கொண்டாந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜூல வச்சுட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் அடக்கவே முடியாது. என்னத்த, சில பேர் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கும். 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்ன நிறைந்ததா இருக்கான், விஷம். எங்க இருக்கு விஷம், என்ன பார்த்து ஏன் சொல்றீங்க, எங்க இருக்கு விஷம், இப்படி சொல்லுங்க, எங்க இருக்கு விஷம். வேதத்தை சொல்றேன், நானா சொல்றேன், விஷம் விஷம். கொஞ்சம் எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் என்ன பண்றது, சங்கீதத்தில் ஒரு இடத்துல எழுதுறாரு பாருங்க, தாவீது எழுதும்போது சங்கீதம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 9வது வசனம். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். அவ்வளோ பெரிய வீடை வச்சு வள 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 வளன்னு சண்டை போட்டுட்டே இருக்கிறத பார்க்கிலும் என்னவா, ஒரு மூலையில் போய் அமைதியாக உட்காந்துருக்குது நலமா இருக்கும். அடுத்து 19வது வசனத்தை பாருங்க, அதே 27வது அதிகாரம் 15வது வசனம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுகும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடைமழை காலத்தில் ஓயாத ஒழுக்குன்னா என்னன்னா, பயங்கரமாக மழை பெய்யுது, வெளியில் மழை பெய்யும் போது என்ன பண்ணுது, ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஓட்டையிலேருந்து ஒரு ட்ராப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கு, தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு நேராக நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க. டென்ஷன் ஆகுமா ஆகாது, நீங்கள் படுத்துருக்கீங்க வச்சுக்கோங்க, இப்படி படுத்துருக்கீங்க, நல்லா டொக்கு டொக்குன்னு நெத்தியில் தண்ணி சொட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்குமா?
டென்ஷன் ஆகும். நான் பீகாரில் இருக்கும்போது குளிர்லாம் வந்து பீகார் குளிர்லாம் வந்து 2 டிகிரிலாம் போகும். அப்படியே உள்ள கொட்டல்லாம் நடுங்கும் அப்படியே குளிரில் நைட்டில். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 4 பெட்ஷீட்டாவது போட்டுட்டு தான் படுக்கணும். 4 பெட்ஷீட்டை போத்திட்டு காலில் சாக்ஸ் போடணும், இன்னர்ஸ் எல்லாம் போடணும், தெர்மல் வேர்லாம் போடணும், க்ளவுஸ் எல்லாம் போட்டு தலையெல்லாம் மூடிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே படுத்துக்கணும். அப்போ தான் தூங்க முடியும். நான் ஒரு நாள் இப்படி தான் பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணி எப்பா அது 8 மணிக்கெலாம் தூக்கம் வந்துடுவாங்க. அதனால ஃபுல்லாக இருட்டிடும். சாயங்காலம் 5 மணிக்கெலாம் சுத்தமாக இருட்டிடும். சரி 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி இனிமேல் வேலையே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணேன், போய் எல்லா பெட்ஷீட்டு 5 பெட்ஷீட் இப்படி தூக்கி உள்ள அப்படி காலெல்லாம் விட்டு அந்த பெட்ஷீட்டை தூக்கி அப்படி போட்டு படுத்தேன். பாத்ரூமில் டேப்ல டக் 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 தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. நான் கொஞ்ச நேரம் சரி அதை கவனிக்காமல் விட்டுருவோம், மறந்துடுவோன்னா என்னால் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க முடியல. டென்ஷன் ஆகுது. உள்ளேருந்து ஏஞ்சி போகிறது கஷ்டம், ஏன்னா பயங்கர குளிர். பாத்ரூம் உள்ள போனால் பாத்ரூம் தர ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நான் சாக்ஸை கழட்டணும். சாக்ஸை கழட்டினா கால் இன்னும் ஜில்லுன்னு என்ன பண்ணுது இருக்கு. இந்த ஒரு சொட்டு தண்ணி படுறது என்னை வந்து அன்னைக்கு நைட்டு செம்ம டென்ஷன் ஆகிருச்சு. ஆனால் வேற வழியே இல்லை, பண்ணி தான் அவனை இல்லைன்னா தூங்க முடியாது. ஏந்திரிச்சு அந்த தண்ணியில் காலை வச்சு காலை திருப்பி விரைச்சி போய் கொஞ்ச நேரம் காலை தேய்ச்சி சூடு ஏற்றி போய் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். வந்துச்சு பாருங்க கோவம். இதுதான் வேதம் சொல்லுது. இந்த அடைமலையில் நொட்டு நொட்டு நொட்டுன்னு சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு விஷயம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டேய் ஏற்கனவே சொல்லிட்டடா, எதுக்குடா திருப்பி திருப்பி சொல்ல? இல்லை திருப்பி சொல்கிறேன். அந்த ஒரு விஷயமே ஒரு வருஷத்துக்குலாம் பேசுவாங்க. வசனம் சொல்லுது அப்படி தான் இருக்காங்களாம் பாதி பேர். ஒரே விஷயத்தை திருப்பி என்ன பண்ணுறது சொல்கிறது. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 15வது வசனம். அடைமழையினாலே ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தானா. சொன்னதே திருப்பி சொல்லி திருப்பி சண்டை போட்டு முடிச்சு போன காரியத்தை முடிச்சு போனதான் என்ன பண்ணிடணும், விட்டுறணும். சும்மா திருப்பி அதை என்ன பண்ணக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாங்கள் மியூசிக் காலேஜ் படிக்கும்போது இந்த கண்டக்டர்னு ஒருத்தர் பாட்டுக்கு முன்னாடி நின்று கண்டக்ட் பண்ணுவார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கையாட்டுவார், பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தது இல்லையோ? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து 1 2 3 4 1 இந்த டைமிங்கில் தான் பாட்டு போகும். இதில் ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் என்னன்னா, போயிட்டே இருக்கும்போது பாட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படின்னுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னுவாங்க. அப்படின்னா எல்லாம் வாயை மூடுங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லாம் வாயை மூடுங்கன்னு அர்த்தம். இதை வந்து நிறைய தடவை நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கணும். என்ன பண்ணோம் சொல்ல மாட்டீங்க, விடுங்க. என்ன பண்ணணும்? பேசக்கூடாதுன்னு, பேச தேவையில்லாத நேரத்தில் பேசக்கூடாது. யாரும் அலையில சொல்ல மாட்டீங்க, எனக்கு பரவாயில்ல. இந்த தடவை இந்த செய்தி யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பேச தேவையில்லையா, உங்கள் வார்த்தை அந்த இடத்துல தேவைப்படலையா, பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமேன். உங்களால் நல்ல விஷயத்தை பேச முடியலையா, தீமையான விஷயம் தான் பேச வருதா, பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நல்லது பேச முடியலன்னா பேசாமலே இருங்க, அமைதியாக இருங்க. அதனால தான் செய்தியின் தலைப்பு வாயை மூடு. நல்லதை சொல்ல முடியலையா, வாயை மூடு. தீமையை பேசாது. நல்ல விஷயத்தை பேச முடியலன்னா என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீசன் இருக்கு. மத்தேயு 12வது அதிகாரத்துக்கே வாங்க. இயேசு சொல்கிறத பாருங்க. மத்தேயு 12. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவா? மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணுமா? இப்ப பயம் வருதா? நீங்க எங்கெல்லாம் தேவையில்லாம பேசுனீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் டிவி மாதிரி போட்டு காட்டி இங்கே அதை பேசுனேன் அப்படின்னு கேட்பாராம். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? சில பேர் என்ன பதில் காட்டிட்டு, நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல போறேன்? யார் சொல்லணும்? நான் பேசுனதுக்கு நான் தான் பதில் சொல்லணும், வேற யாரும் பதில் சொல்ல தேவையில்ல. ஆண்டவர் கேட்பாராம். இது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும். அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். என்ன நடந்துருச்சுன்னு பாருங்க. நியாய தீர்ப்பு நாள்ல உங்களை நீதிமான்னு
தீர்க்கப்பட்டா நீங்க எங்க போவீங்க? எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். அதே குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டா நரகத்துக்கு போவோம். இது ஏன் வருது? வாயின் வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க வாயின் வார்த்தை உங்களை எங்க கொண்டு போய் விட்டுருமா? நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்ப பயமா இருக்குல்ல? எத்தனை இடத்துல தேவையில்லாம வாயை விட்டுட்டு வந்திருக்கும். நீங்க பேசவே அந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல அவன் எப்படி, நான் போய் 4 வார்த்தை நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டு வரேன், போயிருக்கோம்ல. ஆண்டவர் இப்போ பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் பேசினல, இதுக்கெல்லாம் கணக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணு, கணக்கு கொடு, இதெல்லாம் எதுக்கு பேசணும்? நம்ம பேசுறது மட்டும் நம்மளுக்கு குறைச்சலே கிடையாது. நிறைய நான் கொஞ்சம் விஷயங்களை நான் எழுதிட்டு வந்தேன் பாருங்க, அந்த உங்களுக்கு எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன். முதல்ல பொய்னா பொய், நம்மளை வந்து பொய்யில் அடிச்சுக்கிறதுக்கு நம்மளை யாருமே இது பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் வந்து முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு உள்ள எங்கே இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டில் கரெக்டான பஸ்ஸில் ஏறினானா அவன். குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம்மா வீட்டில். ஆனால் பாட்டு பாடினது என்னது? அது பொய்யா உண்மையா? இப்போ ஆண்டவர் இது கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டார்? கேட்க மாட்டார். நம்ம கலாச்சாரத்தில் ஒன்று உண்டு, யாராவது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா இல்லை வேண்டாம், பசிக்குதானா? இல்லை பசிக்கல, செம்ம பசி இருக்கும். ஆனாலும் முதல்ல என்ன சொல்கிறது? வேண்டாம். நான் சிங்கப்பூர் போனப்போ முதல் தடவை போனப்போ இந்த இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லி தரல. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், மணி 8:30 மணி ஆகிடுச்சு, எனக்கு சரியான பசி. அவங்க வந்து சாப்பிடலாமா அப்படின்னா, அவங்களாம் சாப்பிட்ற மாதிரி தெரியல, அதனால் அவங்க சாப்பிடலாமா? இல்லை வேண்டாம் அப்படின்ட்டேன். என்ன பாட்டு கூட்டிட்டு அவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பசின்னு, அது ஸ்மெல்லு வேற, பீஸா வேற வாங்கி வச்சுங்க, செம பசி, எனக்கு ஸ்மெல் வேற, இன்னும் வயிறுலாம் இருக்கு. இப்போ அவங்ககிட்ட போய் கேட்கவும் முடியாது, நானும் வந்து சாப்பிட்றேன் கேட்கவும் பண்ண முடியாது, அசிங்கமாக இருக்கும் வேற. நான் வேணாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன், தண்ணியை குடிச்சிட்டு பயிர் அடக்கிக்கிட்டு, சொன்னது சொன்னது என்ன பண்ணுது, வேற வழி இல்லை, அடக்கி தான் அவனும். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு மானத்தை விட்டு போய் கேட்டு அவங்ககிட்ட போய் வாங்கி அவங்க வா சாப்பிடு அப்படின்னா. அன்னையிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்புற வரைக்கும் அவங்க எப்போலாம் சாப்பிட்றியாங்க கேட்டால் உடனே சாப்பிட்றேன், இப்போ சாப்பிட்றேன்றோம். வேற என்ன பண்ணுறது? சொன்னோன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. ஒரு நாள் கடைக்கு போனாங்க, வரியாடுறாங்க, இல்லை வரலன்னா அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் உட்காந்துருக்கேன் வீட்டிலே 4 மணி நேரமாக ஒன்றும் பண்ண முடியாமல். நம்ம நிறைய நேரங்களில் முதல்ல கேட்டோடனே பசிக்குதா? இல்லை நம்ம என்னத்துக்குன்னா நம்ம வந்து ஒரு அடுத்த தடவை கேட்பாங்கன்னு ஒரு என்ன பண்ணுறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் நடக்காது. பசிக்குதா? இல்லை. அதுவே என்னது, ஒரு பொய் தானே. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள என்ன இருக்கும், பயங்கர கோபமாக இருக்கும், எல்லாம் பயங்கர கசப்பு வெறுப்பு எல்லாம் உள்ள இருக்கும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அது என்னது, பொய் தான். இந்த பொய்யெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார், மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். அடுத்த விஷயம் காசிப்புக்கு வந்து என்ன சொல்றது, புறம் கூறுதல்னா 2 பேர் ஒன்றா இருக்கும் போது 3வது ஆளை பற்றி பேசவே கூடாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்கள பற்றி உங்கள்கிட்ட பேசலாம். இன்னொரு ஆளை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அது என்னது, புறம் கூறுதல். நம்ம என்ன தரம் பண்ணிடுவோம், ஜபத்தில் வந்து புறம் கூறுதலில் வந்து எல்லாத்தையும் விட்டு அடிச்சிரு. நடக்க தெரியுமா, இதெல்லாம் தெரியுமா, இங்கே நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. என்னதுன்னா சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில் சொல்லிடுறது. சில பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, என் கணவர் இதை பண்ணுறாரு, என் மனைவி இதை பண்ணுறாரு, இதுக்கு ஜபத்துக்காக நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க நேராக போய் ஜபக்குழுவில் போய் இவங்க வீட்டில் இப்படி தான் இருந்தாரா இவங்க அப்பா விட்டு ஜபத்தில் என்ன பண்ணுறது, இது ப்ரேயர் பாயிண்ட்டாக எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது. அவங்க உங்களை நம்பி ஒரு சீக்ரெட்டை வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க ஜப குறிப்பில் என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. இதெல்லாம் காசிப் கீழே தான் என்ன பண்ணும் வரும். இன்னொன்று ஃப்ளாட்ரினா என்னன்னா, அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுன்றதுனால அவங்கள பொய்யா புகழ்றது. அவங்க பாடினது வந்து கழுத பாடின மாதிரி இருக்கும், சூப்பராக பாடுறோமா, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை என்ன பண்ணியிருக்கோம் வேணும், நீ அப்படி நல்லா பேசுகிறமா. அவங்க பேசுறது அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது முதல்ல. இந்த மாதிரி பொய்யா என்ன பண்ணக்கூடாது, புகழக்கூடாது. இன்னும் நிறையா விஷயம், பெருமையான பேச்சு. நான் எப்படி தெரியுமா இருந்தேன், எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, அது எப்படி பேசுறதுன்னா, அவங்க பேசும்போதே பெருமையில் பேசும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குடும்பத்தை ஏற்றுறதில்ல, மற்ற குடும்பத்தை என்ன பண்ணிடுவாங்க,
கீழாக்கி விட்டுரு. உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கு? அப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் இல்லை, எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லவங்க, உங்கள் குடும்பம் தான் கேவலமாக இருக்காங்க அப்படின்றது. இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இன்னொரு காரியம், கெட்ட வார்த்தை. நம்ம ஆண்களுக்கு திடீர்னு கோவம் வந்தால் வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் கேட்டு பாருங்க. என்ன வரும்? நான் ஃபஸ்ட்டே சொன்னல, ரோட்டில் போகும்போது யாராவது கல்ல விட்டு எறிஞ்சோன்னே நான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுவீங்க. என்னான்னு சொல்லுவோம்? என்னான்னு சொல்லுவோம்லாம் சொல்லாதீங்க. கோவத்தில் என்ன பண்ணுறது, கெட்ட வார்த்தை தான் வரும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கெட்ட வார்த்தை இருக்கிறதுனால தான் அது வாயிலேருந்து என்ன பண்ணுது, வெளியே வருது. கெட்ட வார்த்தை பேசுறது கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒரு நாளும் பேசக்கூடாது. நான் இன்னொரு தடவை சொல்றேன், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம் யாக்கோபு 5வது அதிகாரத்திலேயே 10வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். எப்படி பாருங்க, ஒரு சைடு ஆண்டவர் வந்து அதே வாயினால என்ன பண்றது, துதிக்கிற. ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் எல்லாம் சொல்றது. இங்க போய் இங்க வெளியில போனோன்னே நாசமா போவோம்னா ஆண்டவர் ஏத்துப்பாரா? ஆண்டவர் ஏத்துப்பாரா? உங்க துதியை ஆண்டவர் ஏத்துப்பாரா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு அனலாரு இல்லைன்னா என்னாரு குளிராரு, ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தா வாந்தியா தான் போவோம் வெளியில. ஒரே ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன், அந்த பிக்சரை போடுறோம். இது என்னன்னு தெரியுமா? இது வந்து பசிபிக் கடலும் அட்லாண்டிக் கடலும் சேர்ற இடம். 2 கடல் சேர்ற இடம். ரெண்டுமே தண்ணி தான். ஒரு நாளும் இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் சேரவே சேராது. இது இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ரெண்டுமே தண்ணி தான். இது சேர்ந்தாலும் உங்களால கண்டே பிடிக்க முடியாது. சேர்ந்துருச்சுன்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது சேரவே சேராது. ஏன்னா இதோட டென்சிட்டி வேற, இதோட டென்சிட்டி வேற. இது ரெண்டும் ஒன்றா என்ன பண்ணாது, சேரவே சேராது. நம்ம கிறிஸ்தவர்கள் தான் எல்லாத்தையும் கலந்து விட்டுருது. நாங்கள் கொஞ்சம் கெட்டவனா இருப்போம், கொஞ்சம் நல்லவனா இருப்போம். இந்த கதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்கவே நடக்காது. எங்கள் இருதயத்தில் உள்ள கசப்பும் இருக்கும். ஆனால் அதே வாயினால நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே வந்து எல்லாரையும் ஆண்டவர் வந்து துதிப்போம், அதே வாயினால வெளில போய் கெட்ட வார்த்தை பேசுவோம். இது நடக்கவே நடக்காது. ஒரு வாயினால் ஆண்டவரை துதிச்சுட்டு இன்னொரு வாயினால நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது, மற்றவங்கள சபிக்க முடியாது, சபிக்கவும் கூடாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுவேன். மத்தேயுவுக்கு வரலாம் மறுபடியும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உங்க வார்த்தை தான் உங்களை நீதிமானாவாக்கும் குற்றவாளியாவும் ஆக்கும். உங்களுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. பாதி பேர் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க. யாரோட வார்த்தை? என்னுடைய வார்த்தை. என் வார்த்தை, என் வாய், என் நாக்கு தான். என் வாயினால தான் நான் பரலோகத்துக்கு போறேன்னா இல்லை நரகத்துக்கு போறேன்னானே டிசைடே பண்ண முடியும். என் வாய் தான். ஆண்டவர் சொல்ல, ஒரு வார்த்தைக்கும் நான் என்ன பண்ணுவேன், கணக்கு கேட்பேன். ஒரு வார்த்தைக்கும் கணக்கு கேட்பேன். நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்காமலே நிறைய விஷயத்தை என்ன பண்ணிடுறது, பேசிட்டு வந்துடுறது. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா இப்படி பேசிடக்கூடாது அப்புறமா தோணும். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி எந்த நேரத்தில் என்ன பேசணுன்ற ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கடைசியாக நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஐசையா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6:6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, எங்க தொட்டான், வாயை தொட்டு என்ன சொல்றான், இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். எங்க தொட்டதுனால நடக்குது, வாயை தொட்டதுனால. அந்த வசனம் என்ன சொல்லுது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. வாயை சுத்தம் பண்ணும் போது, ஏசாயோட வாயை வந்து அந்த தூதன் வந்து தொடும் போது, கோல்னால வந்து என்ன தொடும் போது
அவன் இருதயம் மாறி, அவனோட சரீரம் மாறி, அவனோட பாவம்லாம் என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் மாறி போச்சு. அப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் மாறணும், நம்மளுடைய சரீரம் வந்து சுத்திகரிக்கப்படணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வாயிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் என்ன பண்ணுது? வாய் பேசுது. வாய் சரியாகும்னா இருதயம் சரியாகும்னா தானா என்ன பண்ணும்? வாய் சரியாகும். அப்போ நம்மளுடைய சரீரமும் சேர்ந்து என்ன பண்ணும்? சரியாகும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இனிமேல் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் யாரையாவது சாபம் விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சாபம் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் திரும்பி வரும். அதே அவங்க உங்களை சாபம் விட்டாங்க, உங்களுக்கு எதிராக செஞ்சாங்க, அவங்கள ஆசீர்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெட்டிப்பாக வரும். ஆமேன், ஆமேன். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். மற்றவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கிட்டு நம்ம பயப்படுறதை விட்டுட்டு மற்றவங்க என்னை பற்றி பேசுனாங்கன்றதை பயப்படாதீங்க. இனிமேல் எதுக்காக பயப்படணும்? நான் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? பயப்படணும். நான் பேசிடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க பேசுறது என் வாழ்க்கையில் வேலை செய்யாது, நான் பேசுறது என் வாழ்க்கையில் வேலை செய்யும். என்னால் ஒன்றுமே முடியாது. சில பேர்லாம் கேட்டோம்னா ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே தான் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க பேசின வார்த்தைகள் எதுவும் வேலை செய்யாது. அது டாக்டராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தர்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் சபையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க பேசின வார்த்தை எதுவும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். ஆமேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற விசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். ஆமேன். அப்படியே எழுந்திருக்கலாமா ஒரு நிமிஷம்? அப்படியே ஒரு நிமிஷம் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இனிமேல் விசுவாசமான வார்த்தைகளாக தான் இருக்கணும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளாக தான் இருக்கணும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக தான் இருக்கணும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகளாக தான் இருக்கணும். ஆண்டவரே இனிமேல் நான் யாரையும் சபிக்கக்கூடாது, யாரையும் கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது. ஆண்டவரே என் வாயை ஆண்டவரே நீங்கள் தொட்டு ஆண்டவரே அப்பா என்னோட சரீரத்தை சுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாயிலிருந்து வருகிற அவிசுவாசமான வார்த்தைகளை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற அவிசுவாசமான வார்த்தைகளை எடுத்து போடுங்க. சில பேர் உங்க வாயினால பேசியே நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லியே உங்க வாழ்க்கை நல்லாவே இல்லாம போயிருக்குது. என் குடும்பம் உருப்படாதுன்னு சொன்னதுனாலேயே உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கட்டுகளை ஆண்டவர் அதை தகர்த்த விரும்புகிறார். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை மாற்ற விரும்புகிறார். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இனிமேல் எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளாக தான் இருக்கும். இனிமேல் எல்லாமே ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளாக தான் இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவரே இனிமேல் அபிஷேகம் பெற்ற வார்த்தையா மாறணும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே இனிமேல் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கணும், சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கணும். ஆண்டவரே ஓ ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து என்ன பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஒரே ஒரு ஜெபத்தை எடுக்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயில நான் தேவையில்லாத வார்த்தைகள் ஏகப்பட்ட வார்த்தைகளை நான் பேசியிருக்கேன். என் குடும்பத்து மேல பேசியிருக்கேன், என் தெரிஞ்சவங்க மேல பேசியிருக்கேன், என்னை சுற்றி முற்றி உள்ளவங்க மேலே பேசியிருக்கேன், என் பிள்ளைகள் மேலே பேசியிருக்கேன். தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை என் வாயாலே பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் கண்கள் மூடி காரங்களை வானத்துக்கு நேராக போய் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலேருந்து வந்த அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. என் வாயில இனிமேல் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரவே கூடாது. ஒரு நாள் என் வாயிலேருந்து வர வார்த்தையினால நான் துன்மார்க்கன் என்று ஆண்டவரே நான் ஒரு நாள் அப்பா என்னை தள்ளிவிடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் உமக்கு உகந்த வார்த்தைகளா வரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஆண்டவரே உமக்கு உகந்த வார்த்தைகளா வரணும், விசுவாசத்தின் வார்த்தைகளா வரணும் ஆண்டவரே, ஜீவனின் வார்த்தைகளா வரணும் ஆண்டவரே, ஆசீர்வாத வார்த்தைகளா வரணும் ஆண்டவரே. ஓ மாற்றத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக வரணும் ஆண்டவரே, சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக வரணும் அப்பா. ஓ ரபரஷே அந்தரரரரரா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணம் எல்லாம், என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் மறுபடியும் சொல்லுங்க, என் வாயின் சொற்கள் எல்லாம், என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனது மனவாளனே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பேசப்பட்ட தீமையான காரியங்கள், உங்க வாழ்க்கையில பேசப்பட்ட உங்களை நொறுக்குகிற காரியங்கள், உங்களை கீழே தள்ளுகிற காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஓ ரஷே அந்தரரரரரரா. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே உங்க கரங்களை இருதயத்துக்கு மேல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்னோடு பேசினதற்காக நன்றி. இது வேற யாருக்காகவும் இல்லை, இது எனக்காக. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே மாறணும், என் இருதயம் மாறணும். ஆண்டவரே, அவிசுவாசமான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், பொய்கள், ஆண்டவரே மற்றவங்களுக்கு எதிராக பேசுகிற காரியங்கள் எல்லாம் என்னோட இருதயத்திலேருந்து என்னோட வாயிலேருந்து மாறணும் அப்பா. விசுவாசத்தின் வார்த்தைகள் மாத்திரம்தான் என் வாயிலேருந்து புறப்படணும். ஆண்டவரே, என் கண்களால் பார்க்கறதில்ல, ஆனால் நீங்கள் எதை காட்டுறீங்களோ அதை நான் பேசணும். ஆண்டவரே, என் கண்களுக்கு முன்பாக இருளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன ஆண்டவரே, அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகுன்றது எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே,
உங்க மேல விசுவாசமா இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசமான வார்த்தைகளை பேச ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. ஒரு நாள் எங்க வாயினால நாங்கள் டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. ஒரு சாபத்தை எங்க வாயினால நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. எங்களுக்கு தீமையை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மையை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களை தூஷிக்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறவர்களா மாறும். உங்களுடைய இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. சிலுவையிலவும் அறையும் போது கூட ஆண்டவரே நீங்க இவர்களை மன்னியும் சொன்ன அதே கேரக்டர் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா, எங்களுக்கு எதிராக காரியங்களை செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிக்கவும் அவங்கள ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்க. இந்த காலை வேளையில என்னோடு பேசினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யமும் நம் அனைவரோடும் உலகில் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்காக, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, இந்த வார்த்தை எனக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.